குட் மார்னிங் மக்களே, ஹாப்பி சண்டே. நம்மளுக்கு சண்டேனாலே லேட்டாக தான் விடியும். இன்றைக்கும் 10 மணிக்கு தான் விடிஞ்சது. எழுந்த உடனே எங்கள் 2 பேருக்கும் காஃபி, பாப்பாவுக்கு கொஞ்சம் ஹார்லிக்ஸ் போட்டாச்சு. பாப்பாவுக்கு ஆக்சுவலாக 11 o'clock ஸ்பெஷல் கிளாஸ் உண்டு. ஸோ காலையிலேயே நான் நேற்றே ப்ரெட்டு வாங்கிட்டு வந்துட்டேன், நேற்று வெளியில் போயிருந்தப்ப. ஸோ காலையிலேயே ப்ரெட்டு, சீஸு, பட்டர் வச்சு சாண்ட்விச்சுன்னு பேர் வச்சுக்கிட்டேன் நான். அதை நம்ம என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். காஃபி குடித்ததுக்கப்புறமா நேராக ப்ரெட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணோம். ஒரே டைமில் 4 ப்ரெட்டு. ஆக்சுவலாக பொழுது போகாமல் இதை நான் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு 2 நிமிஷம் வேலை. நீங்கள் காலையில் ப்ரெட் பட்டர் சீஸ் இருந்ததுன்னா ரொம்ப டேஸ்ட்டான ஒரு சாண்ட்விச் வரும். இங்கே சாண்ட்விச்க்கு நம்ம வெங்காயம் கட் பண்ணி, தக்காளி கட் பண்ணி எல்லாத்தையும் போட்டு தான் எடுக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. இதுவே நல்லா இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் பண்ணதில்லைன்னா ஜஸ்ட்டு ப்ரெட் பட்டர் அண்ட் சீஸ் தான் போட்டுட்டு மேலே இன்னொரு ப்ரெட்டை வச்சு மூடி நம்ம தோசைக்கல்லில் வாட்டினா வாட்டி எடுத்துக்கலாம். பட் எங்கள் வீட்டில் எதுக்கு இருக்குன்னே தெரியாமல் ஒரு ஏர் ஃப்ரையர் ரொம்ப நாளாக சும்மா இருக்குது. அது ஏதாவது இந்த மாதிரி ஆடிக்கிறதோ அமாவாசைக்கு ஒரு தடவை கொஞ்சம் டைம் இருக்கும் போது தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி அதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணோம். இப்போ நடந்துட்டு இருக்கிற ப்ரிப்பரேஷன் வந்து எங்கள் வீட்டு குட்டி மேடம் ஸ்பெஷலாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் தனியாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவள் பண்ணிகிட்டு இருந்தா. சரி பண்ணடி அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரிப்பேர் பண்ண ப்ரெட்டை கொண்டு போய் ஏர் ஃப்ரையரில் வச்சேன். ஆக்சுவலாக நான் 2 minutes வச்சுருந்தேன் 180 degreeல. பட் நீங்கள் ஒரு 3 minutes வச்சுக்கோங்க, கிறிஸ்ப்னஸ் பிடிக்கும்னா. இல்லை சாஃப்டாக வேணும்னா 2 minutes போதும். பட் 3 minutes வச்சா தான் அது கிறிஸ்பாக வந்தது. பாப்பா பண்ணது கடைசியாக வரும் பாருங்கள், அதனால கிறிஸ்பாக வந்திருந்தது. நாங்கள் பண்ணது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருந்தது. எனக்கு ஆக்சுவலாக கிறிஸ்பாக வேணும்னு இருந்தது. பட் திருப்பிலாம் வைக்கிறதுக்கு பொறுமை இல்லை. ஸோ எடுத்து சாப்பிட்டுட்டோம். அண்ட் பாப்பா வந்து அதில் சும்மா டொமேட்டோ சாஸ் போட்டு இன்னும் கொஞ்சம் நான் ஏதாவது என்ஹான்ஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவள் பண்ணியிருந்தா. இதில் மேடமுக்கு வெங்காயம்லாம் பிடிக்காது. ஸோ என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு வெறும் டொமேட்டோ சாஸ் தான். ஆனால் அவளோடது ஃபைனல் அவுட்புட் நல்லா இருந்தது. அண்ட் ஜேர்னலிங் வீடியோ கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறது கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது தீம் இருந்ததுனால சொல்லுங்கள். ஏன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நானும் அவ்வளோ 2 நாளாக யோசிச்சுட்டு உட்காந்துருக்கோம். எங்களுக்கு பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. பட் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ப்ராப்பராக தீம் தெரியல அப்படிங்கிறதுனால ஒரே கன்ஃபியூஷனில் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது தீம் தெரிஞ்சால் போடுங்க, நான் கண்டிப்பாக போடுறேன். மேடம் இன்னைக்கு கிளாஸுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா நாங்கள் போடுறோம். எல்லாருக்கும் இந்த நாள் ரொம்ப இனிய நாளாக அமையட்டும். சண்டே என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வீட்டில் க்ளீனிங் ஒர்க் இருக்கும், எனக்கும் இருக்குது. நானும் போய் பார்க்குறேன், நீங்களும் பாருங்கள். பை பாய், ஹாப்பி சண்டே.